முறைகள் என்னென்ன? அது ஏதாச்சும் நீ சொல்லு. மழைநீரை சேகரித்து நிலத்தடி நீர் மட்டத்தை அதிகரிக்கலாம். நெகிழி மற்றும் பாலித்தீன் குப்பைகளை நிலத்தில் போடாமல் மழைநீர் மண்ணுக்குள் செல்ல வழிவகை செய்யலாம். நீ ஒன்னு சொல்லு. மரங்களை வளர்த்து மழைப்பொழிவை அதிகரிக்கலாம். நீ ஒன்னு சொல்லு. குளங்கள், ஆறுகள் மற்றும் ஏரிகளை ஆழப்படுத்தி தூர்வாரி அதிகளவு நீரை சேமித்தாலும் நிலத்தடி நீர் மட்டம் உயரும். அனைத்து சாலைகள் மற்றும் தெருக்களில் கான்கிரீட் மற்றும் தார் சாலைகள் போடாமல் மண்ணிற்குள் நீர் செல்ல வழிவகை செய்யலாம். மழைநீரை சாக்கடைக்குள் செல்ல விடாமல் மழைநீரை மழைநீர் சேகரிப்பு தொட்டிக்குள் செல்லுவதற்கு வழிவகை செய்யலாம். நிலத்தடி நீர் மட்டும் உயரணும்னா மழைநீர் சேகரிப்பு தொட்டியை நாம் பயன்படுத்தி அது நல்ல முறையில பாதுகாக்க வேண்டும். இரண்டாவதா பாத்தீங்கன்னா மரக்கன்றுகளை அதிகமா நட்டு மரங்களை தோற்றுவிப்பதன் மூலமாக நல்ல மழை வளம் பெற்று அதன் மூலமாகவும் நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்தலாம். இன்னும் பார்க்க போனா நிலத்தில் ஆங்காங்கே சேரக்கூடிய மக்காத கழிவுகளான பாலித்தீன் மற்றும் நெகிழி பொருட்களை தேங்க விடாமல் தடுத்து அதன் மூலமாக எளிமையாக மழை நீரானது நிலத்துக்கு அடியில் செல்வதன் மூலமாகவும் நிலத்தடி நீர்மட்டத்தை அதிகரிக்க செய்து எதிர்கால சந்ததிகளுக்கு நல்ல சாதகமான ஒரு இயற்கையை பரிசாக நாம் அளிக்கலாம். மரங்களை வளர்த்து மழை பொழிவோம். மரங்களை நம்ம அதிகமாக வளர்த்தா மழை பொழிவு நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். மழை நீரை சாக்கடைக்குள் விடாமல் மழைநீர் தொட்டிகளில் தேங்க விட வேண்டும். காடுகள் வளர்த்தால் நாடு செழிக்கும். பிளாஸ்டிக் குப்பைகளை நிலத்தில் போடாமல் மழைநீர் மண்ணுக்குள் செல்ல நம்ம வழி செய்யலாம். இம்முறைகளை செய்தீங்கன்னா நிலத்தடி நீர்மட்டமும் உயரும், நம்மளுக்கு தண்ணீர் பற்றாக்குறையும் இருக்காது.